ஹலால் கலைச்சொல் பேரகராதியில் பொருளியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது மைய வங்கி. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னா மைய புள்ளியியல் அலுவலர், சிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்கள்ல, மைய புள்ளியியல் அலுவலர். சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படிங்கிறது மைய திட்டமிடல். செக்குனா காசோலை, சிர்லிங் அப்படிங்கிறது செப்பமிடு. செக்குனா காசோலை, சிர்லிங் அப்படின்னா செப்பமிடு. கிளாசிக்கல் டைகோட்டமி அப்படின்னா செவ்வியல் இரட்டை நிலை. கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா செவ்வியல் பொருளியல். கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா தீர்வகம். கிளியரிங் ஹவுஸ் தீர்வகம். க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னா மூடிய பொருளாதாரம். கோஆப்ரேஷன் கூட்டுறவு. கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது கூட்டுறவு வங்கி. கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா கூட்டுறவு வங்கி. கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னா கூட்டுறவு கடன் சங்கம். காப்வெப் தியரம் அப்படின்னா சிலந்தி வலை தேற்றம் தான் காப்வெப் தியரம். காயினேஜ் அப்படின்னா நாணயம் அடித்தல் தான் காயினேஜ், நாணயம் அடித்தல். காயின்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா தேவைகளின் பொருத்தம். காயின்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ் தேவைகளின் பொருத்தம். கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்னா துணை ஈடு. கொலேட்ரல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது துணை ஈடு. கலெக்டிவ் பார்கெய்னிங் அப்படிங்கிறது கூட்டு பேரம் தான் கலெக்டிவ் பார்கெய்னிங், கூட்டு பேரம். கலெக்டிவ் வான்ஸ் அப்படின்னா கூட்டு விருப்பங்கள். கலோனியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா குடியேற்ற விரிவாக்கம் தான் கலோனியல் எக்ஸ்பேன்ஷன், குடியேற்ற விரிவாக்கம். காலனிஸ் அப்படின்னா குடியேற்றங்கள். காலனிசேஷன் குடியேற்றப்படுத்துதல். கமாண்ட் எக்கனாமி அப்படிங்கிறது கட்டளை பொருளாதாரம். கமர்ஷியல் பேங்க் வணிக வங்கி. கமர்ஷியல் என்டர்பிரைஸ் வணிக நிறுவனம். என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது நிறுவனம். கமர்ஷியல் பாலிசி அப்படின்னா வணிக கொள்கை. கமாடிட்டிஸ் அப்படின்னா பொருட்கள் சரக்குகள். கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது பொருட்கள் சரக்குகள். காமன் மார்க்கெட் அப்படிங்கிறது பொது அங்காடி தான் காமன் மார்க்கெட். கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு. கம்யூனிசம் பொது உடைமை. கம்பெனி சேவிங்ஸ் அப்படிங்கிறது நிறுவன சேமிப்பு. கம்பேரேட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிறது ஒப்பீட்டு செலவு. கம்பேரேட்டிவ் காஸ்ட் அப்படின்னா ஒப்பீட்டு செலவுன்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சேட்டிங் பிரின்சிபல் அப்படின்னா இழப்பீட்டு கொள்கை தான் காம்பன்சேட்டிங் பிரின்சிபல், இழப்பீட்டு கொள்கை. காம்பன்சேட்டிங் வேரியேஷன் அப்படிங்கிறது இழப்பீட்டு வேறுபாடு தான் காம்பன்சேட்டிங் வேரியேஷன். காம்படிஷன் பயர்ஸ் அப்படின்னா வாங்குவோர் போட்டி. காம்படிஷன் பயர்ஸ் வாங்குவோர் போட்டி. காம்படிஷன் பெர்ஃபெக்ட் முழு நிறைவு போட்டி. காம்படிஷன் பியூர் தூய போட்டி. காம்படிஷன் செல்லர்ஸ் விற்பவர் போட்டி. காம்படிட்டிவ் டிமாண்ட் அப்படின்னா போட்டி தேவை. காம்படிட்டிவ் டிமாண்ட் போட்டி தேவை. காம்படிட்டிவ் மார்க்கெட் போட்டி அங்காடி. காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் திரவு பொருட்கள். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படின்னா நிரவு பொருட்கள். காம்போசைட் சப்ளை அப்படிங்கிறது கலப்பு அளிப்பு. காம்போசைட் சப்ளை அப்படிங்கிறது கலப்பு அளிப்பு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தொழில் செறிவு தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. கான்சிலேஷன் அப்படின்னா இணக்க தீர்வு தான் கான்சிலேஷன். கான்காமிட்டன்ட் அப்படின்னா உடன் நிகழ்வு. கன்சைன்மெண்ட் அப்படிங்கிறது அனுப்பு சரக்கு தான் கன்சைன்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறது தொகுப்பு நிதி. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் தொகுப்பு நிதி. கன்சாலிடேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு. கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது நில உடைமைகள் இணைப்பு தான் கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ், நில உடைமைகள் இணைப்பு. கான்ஸ்டன்ட் காஸ்ட் அப்படிங்கிறது மாறா செலவு. கான்ஸ்டன்ட் காஸ்ட் மாறா செலவு. கான்ஸ்டன்ட் காஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மாறா செலவு தொழில் தான் கான்ஸ்டன்ட் காஸ்ட் இண்டஸ்ட்ரி. கான்ஸ்டன்ட் டாலர் அப்படின்னா நிலை மதிப்புடைய டாலர். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா மாறா விளைவுகள். கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் லா அப்படின்னா மாறா விளைவு விதி. கன்சியூமர் நுகர்வோர். கன்சியூமர் பேட் டெப்ட் அப்படின்னா நுகர்வோர் வாராக்கடன். கன்சியூமர் கிரெடிட் நுகர்வோர் கடன். கன்சியூமர் குட் அப்படிங்கிறது நுகர்பொருட்கள். கன்சியூமர் சாவர்ஜினிட்டி அப்படின்னா நுகர்வோர் இறையாண்மை. கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நுகர்வோர் எச்சம் தான் கன்சியூமர் சர்ப்ளஸ், நுகர்வோர் எச்சம். கன்சம்ஷன் அப்படின்னா நுகர்வு. கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நுகர்வு சார்பு. கன்சம்ஷன் அவுட்லேஸ் அப்படின்னா நுகர்ச்சி செலவுகள். கன்சம்ஷன் பெர்மனண்ட் அப்படின்னா நிலைத்த நுகர்வு. கான்ட்ராக்ட் கர்வ் அப்படிங்கிறது சமச்சரிவு விகித கோடு தான் கான்ட்ராக்ட் கர்வ், சமச்சரிவு விகித கோடு. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா தேவை சுருக்கம். கான்ட்ராக்ஷனரி பாலிசிஸ் அப்படின்னா சுருக்கத்திற்கான கொள்கைகள். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா தேவை சுருக்கம். கான்ட்ராக்ஷனரி பாலிசிஸ் அப்படின்னா சுருக்கத்திற்கான கொள்கைகள். கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படின்னா மரபு வழி தேவைகள். கன்வெர்ட்டிபிலிட்டி அப்படிங்கிறது மாற்றுத்திறன். கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படிங்கிறது மரபு வழி தேவைகள். கன்வெர்ட்டிபிலிட்டி அப்படின்னா மாற்றுத்திறன். கன்வெக்சிட்டி ஆக்சியம் அப்படின்னா குவிவு அடிக்கோள். கார்னர் சொல்யூஷன் அப்படின்னா மூளை தீர்வு தான் கார்னர் சொல்யூஷன். கார்ப்பரேஷன் அப்படின்னா கூட்டுக்குழுமம். கரப்ஷன் ஊழல். காஸ்ட் செலவு. காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் செலவு விலை பயன் பகுப்பாய்வு. காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங் அப்படின்னா செலவு ஏற்ற விலை. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா செலவு தூண்டு பணவீக்கம் தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா செலவு பயன் விளைத்திறன் தான் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா வாழ்க்கை செலவு.
காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் வாழ்க்கை செலவு சுட்டன். காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர்னா வாழ்க்கை செலவு சுட்டன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செலவு. காஸ்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மறு உற்பத்தி செலவு. காஸ்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உயிர் வாழ்நிலை செலவு. காஸ்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா உயிர் வாழ்நிலை செலவு. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அடக்க விலை. காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னா சராசரி விலை. காஸ்ட் ஆவரேஜ் வேரியபிள் அப்படின்னா மாறும் சராசரி விலை. காஸ்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா நிலை செலவு. காஸ்ட் மார்ஜினல் அப்படின்னா விளிம்பு நிலை செலவு. காஸ்ட் ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது நிலை செலவு. காஸ்ட் மார்ஜினல் அப்படின்னா விளிம்பு நிலை செலவு. காஸ்ட் மணி அப்படின்னா பணச்செலவு. காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அங்காடி செலவு. காஸ்ட் பிரைம் முதன்மை செலவு. காஸ்ட் ரியல் உண்மை செலவு. காஸ்ட் சப்ளிமெண்ட்ரி துணை செலவு. காஸ்ட் டோட்டல் மொத்த செலவு. காஸ்ட் வேரியபிள் மாறும் செலவு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசை தொழில். கவுண்டர் ஃபெயிட் அப்படின்னா போலி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது குடிசை தொழில். கவுண்டர் ஃபெயிட் அப்படின்னா போலி. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படிங்கிறது ஈடுசை வரி. கவுண்டர் வெயிலிங் டியூட்டி ஈடுசை வரி. கவர் அப்படின்னா காப்பு. கிராஃப்ட் கைவினை தொழில். கிராஃப்ட் கில்டு கைவினையினர் கூட்டமைப்பு. கிராவ்லிங் பெக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஏறு இறங்கு மாற்று வீதம். கிராவ்லிங் பெக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஏறு இறங்கு மாற்று வீதம். கிரெடிட் கடன். கிரெடிட் கார்டு கடன் அட்டை. கிரெடிட் கான்ட்ராக்ஷன் கடன் சுருக்கம். கிரெடிட் கண்ட்ரோல் கடன் கட்டுப்பாடு. கிரெடிட் கிரியேஷன் கடன் ஆக்கம். கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் கடன் விரிவாக்கம். கிரெடிட் ரேட்டிங் கடன் செலுத்துதிறன் வீதப்படுத்துதல். கடன் செலுத்துதிறன் வீதப்படுத்துதல் கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் கியூஸ் கடன் இருக்கல். கிரெடிட் கியூஸ் அப்படின்னா கடன் இருக்கல். கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் கடன் மாற்றம். கிரெடிட் பேங்க் வங்கி கடன். கிரெடிட்டர் கடன் அளிப்போர். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் தவழும் பணவீக்கம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன்னா தவழும் பணவீக்கம். கிரைட்டேரியன் அப்படின்னா வரைகூறு உரைகள் தான் கிரைட்டேரியன். கிராப் பேட்டர்ன் பயிர் அமைப்பு முறை. கிராஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா குறுக்கு நெகிழ்ச்சி. கிராஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது குறுக்கு நெகிழ்ச்சி. கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் குறுக்கு நெகிழ்ச்சி தேவை. க்ரௌடிங் அவுட் அப்படிங்கிறது நெருக்கல் வெளியேற்றம் தான் க்ரௌடிங் அவுட் நெருக்கல் வெளியேற்றம். கல்டிவேஷன் எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது விரிவு சாகுபடி. கல்டிவேஷன் எக்ஸ்டென்சிவ் விரிவு சாகுபடி. கல்டிவேஷன் இன்டென்சிவ் அப்படிங்கிறது செறிவு சாகுபடி. எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது விரிவு சாகுபடி. இன்டென்சிவ்னா செறிவு சாகுபடி. கரன்சி அப்படிங்கிறது நாணயம். கரன்சி மேனேஜ்மெண்ட் நாணய மேலாண்மை. கரன்சி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா நாணய அங்காடி விலை. கரன்சி நோட்ஸ் அப்படிங்கிறது தாள் நாணயம் தான் கரன்சி நோட்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நடப்பு கணக்கு. கரண்ட் டாலர் அப்படிங்கிறது புழக்க மதிப்பு டாலர். கரண்ட் அக்கௌண்ட்னா நடப்பு கணக்கு. கரண்ட் டாலர் அப்படின்னா புழக்க மதிப்பு டாலர். கஸ்டம்ஸ் கோஆப்ரேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது சுங்க கூட்டுறவு மன்றம். கரண்ட் டாலர் அப்படிங்கிறது புழக்க மதிப்பு டாலர். கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னா சுங்கத்தீர்வை. கஸ்டம்ஸ் யூனியன் சுங்க ஒன்றியம். சைக்கிள் ட்ரேடு வணிகச்சூழல் தான் சைக்கிள் ட்ரேடு. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது சுழல் வேலையின்மை. டெய்ரினா பால் பண்ணை. டேமேஜஸ் இழப்புகள். டேட்டா தரவுகள். டியர் மணி அப்படின்னா அரும்பணம். டியர் மணி அரும்பணம். டெத் டியூட்டிஸ் அப்படின்னா இறப்பு வரிகள். டெத் ரேட் இறப்பு வீதம். டிபென்ட்யூர் அப்படிங்கிறது நிலை வட்டி பத்திரம் தான் டிபென்ட்யூர் நிலை வட்டி பத்திரம். டெப்ட்னா கடன். டெப்ட் ரிடம்ஷன் அப்படிங்கிறது கடன் மீட்சி. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தொழில் பரவலாக்கல் தான் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். டிக்ரீசிங் காஸ்ட் அப்படின்னா குறைந்த செலவு தான் டிக்ரீசிங் காஸ்ட்டு. டிக்ரீசிங் மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது குறைந்து செல் விளிம்பு நிலை செலவு. டிக்ரீசிங் ரிடன்ஸ் டு ஸ்கேல் அப்படிங்கிறது குறைந்து செல் விளைவு அளவை. டிடக்டிவ் அப்படிங்கிறது கொணர்கிற தான் டிடக்டிவ். டிடக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது பகுத்தாய்வு முறை கொணர்வு முறை தான் டிடக்டிவ் மெத்தட். டிடக்டிவ்னா கொணர்கிற. டிடக்டிவ் மெத்தட்னா பகுத்தாய்வு முறை கொணர்வு முறை. டீடுனா ஆவணம். டீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஆவண மாற்றம். டிஃபர்டு பேமெண்ட் அப்படிங்கிறது தள்ளி வைப்பு செலுத்து தொகை தான் டிஃபர்டு பேமெண்ட்டு. டிஃபிசியன்சி பேமெண்ட் அப்படின்னா பற்றாக்குறை செலுத்து தொகை தான் டிஃபிசியன்சி பேமெண்ட் பற்றாக்குறை செலுத்து தொகை. டிஃபிக்ட் அப்படிங்கிறது பற்றாக்குறை. டிஃபிக்ட்னா பற்றாக்குறை. டிஃபிசிட் ஃபினான்சிங் அப்படிங்கிறது பற்றாக்குறை நிதியாக்கம். டிஃபிசிட் ஃபினான்சிங் பற்றாக்குறை நிதியாக்கம். டிஃபிசிட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பற்றாக்குறை செலவிடுதல். டிஃபிசிட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பற்றாக்குறை செலவிடுதல். டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பணவீக்கம்னு படிச்சிருப்போம். டீஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம். டிஃப்ளேஷனரி கேப் அப்படிங்கிறது பணவாட்ட இடைவெளி. டிஃப்ளெக்டர் அப்படிங்கிறது மதிப்பு குறைப்பு அளவை தான் டிஃப்ளெக்டர். டெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா கீழ்நோக்கு போக்குள்ள வரி விதிப்பு தான் டிக்ரெசிவ் டாக்ஸேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது தொழில் சீர்குலைவு. டிமாண்ட் அப்படிங்கிறது தேவை. டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா தேவை பணவீக்கம் தான் டிமாண்ட் ஃபுல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் ஷிஃப்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தேவை பெயர்ச்சி பணவீக்கம். டிமாண்ட் ஆல் ஆர் நத்திங் அப்படிங்கிறது எல்லாம் அல்லது ஒன்று மற்ற தேவை. டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது தேவை கோடு.
டிமாண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது தேவை வைப்புகள். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது கேட்பு வரைவோலை. டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா தேவை நெகிழ்ச்சி. டிமாண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கேட்பு விலை. டிமாண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது தேவை பட்டியல். டிமாண்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கூட்டு தேவை. டிமாண்ட் லாவாப் தேவை விதி. டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னா மக்கள் தொகை மாற்றம் தான் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். டெமோகிராஃபி அப்படின்னா மக்கள் தொகையியல். டிமானிட்டரைசேஷன் அப்படிங்கிறது பணமுறை நீக்கம் தான் டிமானிட்டரைசேஷன். டிமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னா வெளிக்காட்டு விளைவு. டிமரேஜ் அப்படிங்கிறது சுணக்க கட்டணம் தான் டிமரேஜ். டிபெண்டன்சி ரேஷியோ அப்படிங்கிறது சார்பு விகிதம். டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா சார்பு மாறி. டெபாசிட் வைப்பு. டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வைப்பு கணக்கு. டெபாசிட்னா வைப்பு. டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா வைப்பு கணக்கு. டெபாசிட்டர் வைப்பாளர். டெபாசிட் கரண்ட் அப்படின்னா நடப்பு வைப்புகள். டெபாசிட்டர்னா வைப்பாளர். டெபாசிட் கரண்ட் நடப்பு வைப்புகள். டெபாசிட் டைம் அப்படிங்கிறது காலமுறை வைப்புகள். டெபாசிட் டைம்னா காலமுறை வைப்புகள். டெப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது தேய்மானம் தான் டிப்ரிஷியேஷன் தேய்மானம். டெப்ரிஷியேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது தேய்மான நிதி. டிப்ரெஷன் அப்படிங்கிறது மந்தம். டிப்ரெஷன்னா மந்தம். டெரைவ்டு டிமாண்ட் அப்படிங்கிறது வருவிக்கப்பெற்ற தேவை தான் டிரைவ்டு டிமாண்ட் வருவிக்கப்பெற்ற தேவை. டெரைவ்டு வேல்யூ அப்படிங்கிறது வருவிக்கப்பெற்ற மதிப்பு. டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது தேவை தீர்மானிகள். டிட்டர்மினன்ட் ஆஃப் டிமாண்ட் தேவை தீர்மானிகள். டெட்டர்மினிஸ்டிக் அப்படிங்கிறது அறுதி முடிவுடைய. டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா அறுதி முடிவுடைய. டிவால்யூஷன் மதிப்பு குறைப்பு. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது வளர் நாடுகள். டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முன்னேற்ற உத்தி தான் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ் அப்படின்னா வைரம் தண்ணீர் முரண்பாட்டு புதிர். டிஃபரன்ஷியல் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வேறுபாட்டு உயிரிடா. டிஃபரன்ஷியல் சர்ப்ளஸ். டிஃபரன்ஷியலஸ் அப்படின்னா வேறுபாடுகள் வகை திரிபுகள். டைமென்ஷன் பரிமாணம். டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது குறைந்த செல் விளிம்பு நிலை பயன்பாடு. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி குறைந்த செல் விளிம்பு நிலை பயன்பாடு. டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் லாவாப் அப்படின்னா குறைந்த செல் விளைவு விதி. டிமினிஷிங் யூட்டிலிட்டி லாவாப் அப்படின்னா குறைந்த செல் பயன்பாட்டு விதி. டைரக்ட் ப்ரொடக்ஷன் நேர்முக உற்பத்தி. டைரக்ட் சேல் நேர்முக விற்பனை. டைரக்ட் டாக்ஸஸ் நேர்முக வரிகள். டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது செலவினங்கள். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது கழிவு காரணி. டிஸ்கவுண்டட் வேல்யூ கழிவு செய் மதிப்பு. டிஸ்கிரிஷ்னரி பாலிசிஸ் அப்படின்னா உசித கொள்கைகள். டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாகுபடுத்திய பாதுகாப்பு தான் டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடக்ஷன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபடுத்துதல் தான் டிஸ்கிரிமினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 7 pages ஆஃப் கலைச்சொல் பேரகராதி பொருளியல் சார்ந்தது பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.